So welcome back my friends, welcome to our BMath program. So in this video, in the previous video we just came across what is Euclid's division lemma, and we were just introduced to how HCF is calculated using that. In this video I am going to take it to a little more level. We are going to see a little tougher problems where like the word problems of this lessons. So here we try to answer two questions that are of the same type. The first question is, a sweet seller has 420 kaju burfis. See, a sweet seller, woman, she is running a sweet stall. She is having 420 kaju burfis and 130 badam burfis. She wants to stack them in such a way that each stack has the same number. Remember this, each stack has the same number, and they take up the least area of the tray. So what can we understand from this sentence? They are given two conditions that each stack should have the same number of burfis. For example, let's take ஒரு ஸ்டாக். இப்போ அந்த கடையில் வந்து நிறைய பர்ஃபீஸ் வச்சிருக்காங்க. அதை அடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்டாக்லயும் ஒரே நம்பர் ஆஃப் பர்ஃபி தான் இருக்கணும். இப்போ ஒரு இதுல வந்துட்டு 10 பர்ஃபீஸ் மேல அடுக்குறாங்கன்னா அடுத்ததுலயும் 10 தான் இருக்கணும். அதே போல ஒரு ட்ரேல வந்துட்டு ஏரியா மினிமமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்போ ஒரு ட்ரேல நம்ம பர்ஃபீஸ் வந்துட்டு கம்மி ஏரியா பாசிபிள் எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு காலம்லயும் ஒவ்வொரு ஸ்டாக்லயும் பர்ஃபீஸ் வந்து இருக்கிறதுலே நம்ம ஹையஸ்ட் பாசிபிள் நம்பர் இருந்தாதான் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கம்மியாகும். அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் கம்மியானாதான் அது ஆக்குபை பண்ற ஏரியா கம்மியாகும். அப்ப இதுல இருந்து நம்ம ரெண்டு கீவேர்ட் எடுத்துக்கணும். ஈச் ஸ்டாக் ஹஸ் தி சேம் நம்பர். சேம் நம்பர்னா காமன், அதுக்கப்புறம் இங்க ஹையஸ்ட். இங்க என்ன லீஸ்ட்னு கொடுத்துருக்காங்களே, நீங்க ஹையஸ்ட்ங்கிறீங்கன்னா ஹையஸ்ட் வந்துட்டு நம்பர் ஆஃப், அதாவது ஒரு ட்ரேல எத்தனை நம்பர் ஆஃப் பர்ஃபீஸ், அதுதான் ஹையஸ்ட். இப்ப அதுதான் நானும் சொன்னேன், ஒரு ஸ்டாக்ல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பர்ஃபீஸ் இருந்தாதான் அது ஆக்குபை பண்ற ஏரியா வந்துட்டு மினிமமா இருக்கும். இப்ப ஹையஸ்ட்ங்கிறது வந்தாச்சு, காமனுங்க வந்தாச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபேக்டர். இப்ப ஃபேக்டருக்கும் மல்டிபிளுக்கும் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் கெட் கன்ஃபியூஷன். இப்ப ஃபேக்டர்னா ஒரு நம்பர் எந்தெந்த டேபிள் எல்லாம் வரும். இப்ப 420 எந்த டேபிள் வரும்? 1 டேபிள்ல, 2 டேபிள்ல, 4 டேபிள்ல, 5 டேபிள்ல, 6 டேபிள்ல, 10 டேபிள்ல, 12 டேபிள்ல, அந்த மாதிரி என்னென்ன டேபிள் எல்லாம் அந்த நம்பர் வருங்கிறது தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ அது என்னென்ன டேபிள் எல்லாம் வரும்ன்றது தான் ஃபேக்டர். இப்போ அப்படி பார்த்தா இப்போ மல்டிபிள்ங்கிறதுக்கான என்னது? ஒரு நம்பரோட இப்போ 420 மல்டிபிள் என்ன? 420 டேபிள்ஸ் நீங்க 420, 840, 1260, 1680 இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிறது வந்துட்டு இட் இஸ் கால்ட் மல்டிபிள். சோ ஃபேக்டருக்கும் மல்டிபிளுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ். இப்போ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கண்டுபிடிக்கிற நம்பர் வந்து கொடுத்திருக்க நம்பரோட சின்னதா இருந்ததுன்னா அது ஃபேக்டர், அதிகமா இருந்ததுன்னா அது மல்டிபிளா இருக்க போகுது. இப்ப நம்ம என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்டாக்ல வந்துட்டு எவ்வளவு பர்ஃபி இருக்கும்? இப்ப அது 420 தாண்டியா இருக்க போது, அதை விட கம்மியா தான் இருக்க போகுது. அது வந்துட்டு 420 அந்த டேபிள்ல வரணும். அத்தனை மல்டிபிள்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்டாக், 2 ஸ்டாக், 3 ஸ்டாக், 4 ஸ்டாக் அந்த மாதிரி நிறைய சேர்ந்தாதான் மொத்தமா 420 வரணும். புரியுதா? இப்போ அதனால நம்ம அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஃபேக்டர்னா இது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் யூக்ளிட்ஸ் டிவிஷன்ல 420க்கும் 130க்கும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் வழியா HCF கண்டுபிடிக்கணும். இப்ப ரெண்டுத்துல எது பெரிய நம்பர்? அது ஏவா எடுத்துக்கலாம். 420 ஈக்குவல் டு 130 இன்டூ எத்தனை? 130 எத்தனை பண்ணலாம்? 3 டைம்ஸ் பண்ணா 390 வரும். சோ 30 ரிமைண்டர். சோ இந்த இடத்துல இது A, இது B, இது C, சாரி இது Q and இது R. இப்போ Aங்கிறது டிவிடெண்ட், Bங்கிறது டிவைசர், Qங்கிறது கோஷன்ட், Rங்கிறது ரிமைண்டர். இது நமக்கு தெரிஞ்ச டிவிஷன் தான். இப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சா? இல்ல. சோ ரிமைண்டர் 0 வரணும்னா மறுபடியும் அடுத்த ஸ்டெப் போகணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். 130 ஈக்குவல் டு இதுல B, இந்த B வந்து இந்த ஸ்டெப்ல A ஆகும். சோ பாத்தீங்களா, இங்க உள்ள B நான் இந்த ஸ்டெப்ல A போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப்போட R இந்த இடத்துல நான் B போடுவேன். 130 30 டைம்ஸ் 4 பண்ணா 120 வருமா? பிளஸ் ஒரு ரிமைண்டர் 10 வரும். இப்ப மறுபடியும் ரிமைண்டர் 0 வருதா? இல்ல. சோ மறுபடியும் ஸ்டெப் கேரி பண்ணும். 30 இங்க வரும். 30 ஈக்குவல் டு 10 இன்டூ எத்தனை பண்ணலாம்? 3 டைம்ஸ் பண்ணலாம். ரிமைண்டர் வரும். இப்ப நம்ம பார்த்தோம்னா ரிமைண்டர் 0 வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டெப்போட டிவைசர் எது? இந்த ஸ்டெப்போட டிவைசர் இதுதான். கரெக்டா? இதான் இந்த ஸ்டெப்போட டிவைசர். அப்போ இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ரெண்டு நம்பர் 420க்கும் 130க்கும் HCF எது? நம்மளோட 10. இப்ப அதான கேக்குறாங்க, ஒரு ஸ்டாக்ல எத்தனை பர்ஃபீஸ் இருக்கும்? ஒரு ஸ்டாக்ல நம்ம 10 பர்ஃபீஸ் வைக்கணும், அதான் கணக்கு. இப்ப ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஸ்டாக்ல 10 காஜு பர்ஃபீஸ் 10 10 10 10 10 வைக்கணும். அதே போல பாதாம் பர்ஃபீஸும் 10 10 வைக்கணும். அதனால தான் நம்மளோட ஆன்சர் வந்தது 10. So you should take and write the answer as
10 burpees to be placed in each stack. Over stack 10 burpees இருக்கணும். Second question அதே டைப் தான். இப்போ இதுல இருந்து ஆர்மி வச்சு கொடுத்திருக்காங்க something. An army contingent of 616 members is to march behind an army band of 32 members. இப்போ ஒரு ஆர்மி பேண்ட் பீப்புள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி மார்ச் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து அந்த பரேட்ல ஆர்மி கண்டிஜென்ட் பீப்புள் மார்ச் பண்ணிட்டே வரணும். அப்போ அது ஓகே given the two groups are to march in same number of columns. இப்போ மாடி அடுத்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. number of columns சேமா இருக்கும். இப்போ இங்க வந்துட்டு பேண்ட் பீப்புள் போறாங்க. ஒவ்வொரு காலம்லயும் முன்னாடி பேண்ட் பீப்புள் நடக்கிறாங்க, பின்னாடி ஆர்மி கண்டிஜென்ட்ஸ் வராங்க. அப்ப என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு ரோலையும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டீங்கன்னா இந்த ரோல வந்துட்டு எத்தனை பீப்புள் இருக்காங்களோ அதே பீப்புள் தான் வந்துட்டு இதுலயும் இருக்கணும். கரெக்டா? அதான நம்பர் ஆஃப் காலம்ஸ். அதே போல வாட் இஸ் அடுத்த கண்டிஷன் என்ன, வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம் இன் விச் தே கேன் மார்ச். இப்ப மறுபடியும் அடுத்த கண்டிஷன் கொடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலம்ஸ். நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்துட்டு மேக்ஸிமமா இருக்கணும். இப்போ இந்த காலம்ல வந்துட்டு எத்தனை பீப்புள் மார்ச் பண்றாங்க, 5. இது வந்துட்டு இப்ப நான் டிராயிங்ல சொல்றேன், நம்ம நிஜத்துல வந்துட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் மார்ச் பண்ணிட்டு வரணும். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது, காமன். இது சும்மா நான் உங்களுக்கு ஹெச்சிஎஃப்ங்கிறது நம்ம எடுத்துக்கிறது. எப்படி இது ஹெச்சிஎஃப் கேட்கறாங்க, ஹெச்சிஎஃப் கால்குலேட் ஹெச்சிஎஃப் கொடுக்கவே இல்லையா, அப்புறம் நம்ம ஹெச்சிஎஃப் கால்குலேட் பண்ணணும்னு கேட்கறவங்களுக்கு இங்க காமன் கொடுத்துட்டாங்க. இங்க ஹையஸ்ட் 2 கீவேர்டு கொடுத்துட்டாங்க. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் நீ கண்டுபிடிக்கணும். they have given to you. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு எப்படி பண்ணுவோம் மறுபடியும், இப்போ 616 எடுத்துக்கணும். 32 டைம்ஸ் எவ்வளவு பண்ணலாம், 32 டைம்ஸ் 19 பண்ணலாமா? 32 டைம்ஸ் 19 பண்ணா என்ன வரும், 32 19 சார் 18 1 27 28 2 32 8 608. அப்போ ரிமைண்டர் ஒரு மறுபடியும் 8 வருது. இப்போ 32 இந்த ஸ்டெப்ல 0 ரிமைண்டர் வரல, we are taking it to another step. 8 into 4 plus 0. இந்த ஸ்டெப்ல ரிமைண்டர் 0 வந்துச்சு. அப்ப இதுதான் நம்ம டிவைசர், இதுதான் அப்ப நம்மளோட HCF. அப்ப இந்த ரெண்டு நம்பரோட HCF எது, HCF equal to 8. இப்ப HCF மட்டுமா கேக்குறாங்க அவங்க, what is the maximum number of columns which they can march. இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து மேக்ஸிமம், இதுதானே மேக்ஸிமம் காலம்ஸ். எத்தனை காலம்ஸ்ல மார்ச் பண்ணவங்க, 8 காலம்ல மார்ச் பண்ணாதான் ஒவ்வொரு காலம்லயும் சேம் நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அது அப்புறம் 616 32 ஆர்மி பேண்ட் பீப்புளையும் அகாமடேட் பண்ண முடியும். இதுதான் அவங்க சொல்ற ஸ்டெப். அடுத்து third sum. 3 sets of English, Hindi, mathematics books have to be stacked in such a way that all the books stored topic wise and the height of each stack is the same. First என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ், ஹிந்தி, மேத்ஸ் 3 புக் இருக்கு. அது அவங்க என்ன பண்ணுமா, சப்ஜெக்ட் வைஸ் ஸ்டாக் பண்ணணும். The number of English book is 96. அதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துட்டீங்கன்னா அந்த புக், அந்த ஸ்டாக் ஃபுல்லா இங்கிலீஷ் புக் இருக்கணும். இன்னொரு ஸ்டாக்ல ஃபுல்லாவே ஹிந்தி இருக்கணும். அடுத்து இன்னொருல ஃபுல்லாவே மேத்ஸ் இருக்கணும். நம்பர் ஆஃப் இங்கிலீஷ் புக்ஸ் இஸ் 96. மொத்தம் 96 இங்கிலீஷ் புக் இருக்கு. அப்புறம் ஹைட் ஆஃப் ஈச் ஸ்டாக் இஸ் சேம் ஃபர்ஸ்ட். அடுத்து இங்கிலீஷ் வந்துட்டு 96, ஹிந்தி 240, மேத்தமேட்டிக்ஸ் 336. Assuming that the books are of the same thickness. இப்போ ஒவ்வொரு புக்கும் ஒவ்வொரு திக்னஸ் இருந்தா டோட்டல் ஹைட் டிஃபரெண்ட் ஆகுமே. ஆனா இது வந்து ஹைட் ஆஃப் தி ஸ்டாக் சேமா இருக்கும். அதனாலதான் அவங்க ஒரு அசம்ஷன் சேம் திக்னஸ். டிட்டர்மைன் தி நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் புக். So how are we going to find out the answer? இப்போ நம்ம அவங்க என்ன கேக்குறாங்க, how are we realizing that they are asking the highest common factor. நான் சொன்னபடியே தான் ஒரு ஸ்டாக்ல ஒரே டைப் ஆஃப் ஒரே சப்ஜெக்ட் புக் தான் இருக்கணும். அது வந்துட்டு என்ன சொல்றாங்க, நம்ம வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மினிமைஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்டாக்ல உள்ள புக்கை ஜாஸ்தி படுத்தணும். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் மினிமைஸ் பண்ணணும்னா such a way that all the books stored topic. ஓகே, அதுதான் நம்ம ஒரு ஸ்டாக் வந்துட்டு நம்பர் ஆஃப், அதாவது ஒரு ஸ்டாக் வந்து எத்தனை ஸ்டாக் இருக்கு, இங்கிலீஷ் புக் எத்தனை அடுக்கு வைப்ப 1 2 3 4ங்கிறது எத்தனை நம்ம எவ்வளவு குறைக்கணும்னு நினைக்கிறோமோ அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்டாக்ல உள்ள புக்கை ஜாஸ்தி ஆக்கிட்டே போவோம். இப்போ 10 புக்ஸ் இருக்கு, அதை 5 ரோல வச்சா நம்ம ஒரு ரோல 2 தான் இருக்கும். ஆனா 2 ஸ்டாக்ஸ்ல வைக்கணும்னா ஒரே இதுல 5 புக் மேல மேல வைக்கணும். அப்ப மேல மேல நிறைய புக் வச்சீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் will automatically reduce. That is what they are saying. அதுக்கப்புறம் சோ இப்போ நம்ம HCF 3 நம்பர் கொடுத்திருக்காங்களே, இங்கிலீஷ் வந்துட்டு இங்கிலீஷ் 98, ஹிந்தி
240 அப்புறம் மேக்ஸ் வந்துட்டு 336. இப்போ இந்த மூணு நம்பருக்கு HCF எப்படி வேணும்? யூக்ளிட்ஸ்ல வந்துட்டு 2 நம்பர் தானே சொல்லி கொடுத்தாங்க. இது என்ன மூணாவது நம்பர்னு கேட்டீங்கன்னா the procedure for calculating the HCF of 3 number வந்து எப்படின்னா first 96க்கும் 240க்கும் நீங்க HCF கண்டுபிடிக்கணும். 240 equal to 96 இது 96. அப்ப 96 into 3 பண்ணலாமா இல்ல 2 தான் பண்ணணும்? 2 பண்ணாலே 96 2 sir 12 192. 192 னா 48 வரும். இப்ப ரிமைண்டர் 0 வருதா? இல்ல. So again 96 equal to 48 times 2 பண்ணலாம். 48 2 sir 96. அப்ப ரிமைண்டர் இந்த ஸ்டெப்ல என்ன வருது? 0. So HCF எவ்வளோ? HCF equal to 48. எந்த ரெண்டு நம்பருக்கு? 240க்கும் 96க்கும். இப்ப அடுத்த ஸ்டெப் என்னன்னா இந்த ரெண்டு நம்பருக்கு HCF வந்திருக்கல, இந்த 48யும் 336க்கும் HCF கண்டுபிடிக்கணும். இப்ப HCF of 336 and 48 எப்படி பண்ணீங்க? அதே மாதிரி 336 equal to 48 times 7 times பண்ணலாமா? 48 7s are 56 5 20 33 336. So 48 into 7 plus 0. இப்போ starting stepல remainder 0 வந்துச்சு. So we can stop it here itself. இந்த ஸ்டெப்போட டிவைசர் என்னது? 48. அப்ப HCF என்னது? மூணு நம்பருக்குமே சேர்த்து HCF வந்து 48 தான். இதுதான் நம்மளோட ரிசல்ட். இது மட்டும் போதுமா? ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? Assuming that the books are of the same, determine the number of stacks of English, Hindi and mathematics book. அவங்க ஒரு ஸ்டாக்ல எத்தனை புக் இருக்குன்னு கேட்டிருந்தா the answer is HCF. That is what we calculated. இப்போ ஒரே ஸ்டாக்ல வந்து 48 books வைக்கணும். மேல 48 books வைக்கணும். இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? இங்கிலீஷ் புக் அகாமடேட் பண்றதுக்கு எத்தனை ஸ்டாக்ஸ் வேணும்னு கேக்குறாங்க. மொத்தம் 96 புக் இருக்கு. எத்தனை ஸ்டாக்ல வைக்கலாம்? இங்க எழுதுறேன். இங்கிலீஷ் மொத்த புக் எவ்வளோ? 96. இது எத்தனை ஸ்டாக்? 48. So 96 divided by 48. அப்போ ரெண்டு ஸ்டாக். 48 ஒரு ஸ்டாக்ல, இன்னொரு 48 இன்னொரு ஸ்டாக்ல. அப்ப ரெண்டே ஸ்டாக்ல இங்கிலீஷ் புக் எல்லாம் காலி ஆயிடும். அதே போல ஹிந்திக்கு வந்துட்டு how many stacks? 240 divided by 48. 48 into எத்தனை பண்ணா 240 வரும்? It will be 5 times. So Hindi stacks வந்துட்டு 5 stacks இருக்கும். மேக்ஸுக்கு அதே மாதிரி தான். மேக்ஸுக்கு வந்துட்டு 336 divided by 48. இப்போ தான் calculate பண்ணோம் 7. So the answer is English will take 2 number of stacks, Hindi will have 5 number of stacks, and Max will have 7 number of stacks. The answer is over. Last one. Last sum for this part. Find the largest number that divides 628, 3129, 15630 to leave remainder 3, 4, 5 respectively. So இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நம்பர் 628 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணா ரிமைண்டர் 3 வரணும். புரியுதா? அதே போல 3129 டிவைட் பண்ணணும். ஆனா ரிமைண்டர் 4 வரணும். சோ அந்த நம்பர் என்னது? அதை தான் இப்ப கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா 628 நம்ம அந்த நம்பர் டிவைட் பண்ணும்போது 3 ரிமைண்டர் வருது. இப்போ அந்த 3 குறைச்சிட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ 2 நம்ம 5 2 ஆல டிவைட் பண்றோம். எவ்வளவு ரிமைண்டர் வரும்? 1 வரும். அந்த 1 நம்ம 5 வந்து குறைச்சிட்டோம்னா எவ்வளவு வரும்? 4 என்னது? 2 ஆல டிவிசிபிள். அதே மாதிரி 628ல 3 டிவைட் பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளவு வரும்? 625. அதே மாதிரி 3129ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 3125. அதே மாதிரி 15630ல இருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா 15625. இந்த மூணு நம்பரை வந்துட்டு ஒரு நம்பர் டிவைட் பண்ண போகுது. நம்ம கண்டுபிடிக்க போற ஆன்சர் A. அந்த நம்பர் வந்துட்டு இந்த மூணு நம்பரையும் எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். முன்னாடி அவங்க கொடுத்த நம்பரை அந்த ரிமைண்டரை டிவைட் பண்ணும். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இந்த 3 நம்பர்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டா டிவைட் பண்ணும். புரியுதா? இந்த நம்பர் என்னது? அது அப்படி நம்ம கண்டுபிடிக்க போற நம்பர் எது அப்படின்னு கால்குலேட் பண்றது தான் என்னது? HCF. இப்போ நம்ம சிம்பிளா நிறைய பேர் கன்ஃபியூஷன் வர்றது எப்போனா இது HCF கண்டுபிடிக்குமா LCM, இது ஃபேக்டரை கண்டுபிடிக்குமா மல்டிபிளை கண்டுபிடிக்கும். இதுல கன்ஃபியூஷனே தேவையில்ல. ஒரு நம்பர் இந்த பெரிய நம்பரை டிவைட் பண்ண போதுன்னா நான் இனிஷியலா சொன்ன மாதிரி அது இதோட ஃபேக்டரா இருக்கும். இந்த நம்பரோட ஃபேக்டர் தான் இதை டிவைட் பண்ண முடியும். 625 ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு. 1 5 25 அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கு.
அந்த ஃபேக்டர் தான் அந்த 625 டிவைட் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த 3 நம்பர்ஸுக்குமே நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுல நிறைய இது காமனா இருக்கும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் மட்டும் கேக்குறாங்க. அந்த லார்ஜஸ்ட் நம்பர் தான் என்னது HCF. இதுல நான் சொன்ன மாதிரி 625 325 முதல்ல 3125 முதல்ல HCF கண்டுபிடிக்கணும். 3125 equal to 625. 625 into 5 பண்ணலாமா? 5 plus 0 625 ஏற்கனவே 5 ஆல மல்டிப்ளை பண்ணா எவ்வளவு வரும்? 12 13 3125. சோ இப்போ ஆன்சர் என்னது? இது ரெண்டு நம்பருக்கு HCF என்னது? 625 தான். அதே போல அடுத்த நம்பர் இந்த 625யும் 15625 பண்ணோம். 15625யும் 625 பண்ணோம். அப்ப அதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1 second. Again 625 into 25. Let's multiply. 5 5s are 5 12 31 approx 15,625. அப்போ 25 plus 0. இங்க ஸ்டெப்ஸ்ல வந்து கடைசி ஸ்டெப்ல ரிமைண்டர் 0 வந்தாச்சு. So we can stop the procedure here itself. இந்த ஸ்டெப்ல டிவைசர் என்ன வந்திருக்கு? 625. 625 தான் அப்ப இந்த மூணு நம்பரோட HCF. HCF of 625, 3125, 15,625. இந்த மூணு நம்பருக்குமே HCF எதுதான்? 625 தான். அப்ப இதுதான் இந்த நம்பர் தான். இந்த மூணு நம்பரையும் டிவைட் பண்ணோம். ரிமைண்டர் அந்த கொடுத்திருக்கிற மாதிரி 0 வரும். அவங்க ஒரிஜினலா கொடுத்த क्वेश्चनல கொடுத்த நம்பருக்கு அவங்க கொடுத்திருக்கிற ரிமைண்டர் வரும். So this part is getting over. Let's catch up in the next part. Bye.